நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் நாள் திங்கட்கிழமை. யாரை வழிபடலாம்? துர்க்கையம்மனை வழிபட செயல்பாடுகளில் இருந்த தடைகள் விலகும். இன்று யாருக்கெல்லாம் நினைத்தது நிறைவேறும்? பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் உண்டாகும். சகோதர சகோதரிகள் வகையில் சுப விரயங்கள் ஏற்படும். எதிர்பாராத செய்திகள் மூலம் சேமிப்புகள் குறையும். ஜாமீன் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும். ரிஷபராசி அன்பர்களே, எதிலும் உற்சாகத்துடன் ஈடுபடுவீர்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் ஏற்படும். மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் மேம்படும். அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உயர் அதிகாரிகளால் அனுகூலம் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகளை குறைப்பீர்கள். சமூக பணிகளில் மேன்மை ஏற்படும். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். சிம்ம ராசி அன்பர்களே, உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் மூலம் அலைச்சல் உண்டாகும். மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல் ஏற்படும். கன்னி ராசி அன்பர்களே, நண்பர்கள் வழியில் ஒற்றுமை ஏற்படும். போட்டி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபார பணிகளில் சாதகமான உதவிகள் ஏற்படும். நண்பர்களை பற்றிய புரிதல்கள் உண்டாகும். புதுவிதமான கனவுகள் உருவாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடத்தில் ஒற்றுமை ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். குழந்தைகள் வழியில் அலைச்சலும் மகிழ்ச்சியும் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். திடீர் பயணங்களால் அலைச்சலும் சோர்வும் ஏற்படும். வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். சுப காரியங்களில் விவேகம் வேண்டும். மகர ராசி அன்பர்களே, எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக வெற்றி கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். காது தொடர்பான பிரச்சனைகள் குறையும். கும்பராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் அலைச்சல்கள் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, மனதில் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். கேளிக்கை விஷயங்களால் சேமிப்புகள் குறையும். எதிலும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படவும். சமூக சிந்தனைகளால் மனதில் மாற்றம் பிறக்கும்.